Okay, so now we will start our seventh experiment called deflection test on simply supported beam. So the given material mild steel. So sometime material will be given as aluminum. So both I think ரெண்டு மெட்டீரியலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா the procedure is same. ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலாக அதோட வேர்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னாலும் தெரியும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் ஸோ அந்த ரெண்டு எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி சப்போர்ட்டட். அது எந்த ஒரு பர்மனண்ட் மெக்கானிக்கல் ஃபாஸ்டனிங்கும் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து உட்கார வச்சுருப்போம். அதான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சர்டைன் பாயிண்டில் நம்ம லோடு கொடுக்கும்போது கரஸ்பாண்டிங் அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ்வல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஹரிசாண்டல் இருக்கிற பில்லர்ஸ், சரி ஆக்சுவலி பில்லர்ஸ்னு சொல்ல முடியாது, ஹரிசாண்டலாக இருக்கிற மெம்பர்ஸ், அது எல்லாமே பீம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பீம் மேலே ஆக்சுவலாக அதுக்கு மேலே மேபி நிறைய லோடு ஆக்ட் ஆகிறதுனால அது வந்து டிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஒரு பீமுக்கு இவ்வளோ பர்டிகுலர் லோடு கொடுக்கும்போது கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதோட எய்ம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல். எஸ், போத் ஆர் ரெப்ரசன்ட் டிஃப்ளெக்ஷன் கேப்பபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் அட் த எண்ட் அண்ட் கேரியிங் எ கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் த சென்டர். எஸ், இங்கே ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லோட்ஸ். அது வந்து பாயிண்ட் லோடாக இருக்கலாம், ஆர் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடாக இருக்கலாம், ஆர் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லோட் இருக்குது. பட் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆர் பாயிண்ட் லோட், அதுவும் சென்டரில் ஆக்ட் ஆகுது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ப்ரொசீஜர் மற்ற இதுக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒர்க் பீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஒர்க் பீஸ். ஸோ கிட்டத்தட்ட பீம் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அண்ட் அதுக்கு சர்டைன் வித் இருக்கும் அண்ட் சர்டைன் டெப்த் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ராட் மாதிரி தான், ஒரு பிளேட் மாதிரி, பட் ரொம்ப லாங்காக இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய பீம். ஸோ அதை நம்ம சர்டைன் லோடு கொடுக்கும்போது கரஸ்பாண்டிங் லோடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சர்டைன் அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதை வந்து அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஃபார் த கிவன் பீம், அது எய்தர் மைல்ட் ஸ்டீலாக இருக்கட்டும் ஆர் அலுமினியமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நம்ம வந்து அப்சர்வேஷன்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித், அதை வந்து நீங்கள் ஸ்கேல் ஆர் வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி வித் எழுதணும். டெப்த் ஆஃப் த பீம், தட் இஸ் நத்திங் பட் திக்னஸ், அதோட வேல்யூ நீங்களால் மெஷர் பண்ண முடியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இன்கேஸ் உங்களுக்கு வித் அண்ட் டெப்த் இது ரெண்டும் கிடைச்சதுன்னா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் BD³ / 12. இதை நீங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அண்ட் லென்த் ஆஃப் த பீம், ஸோ ஓவரால் அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதையும் உங்களால் மெஷர் பண்ணி எழுத முடியும். அண்ட் ஃபைனலாக இங்கே ஒய் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். இப்போ ஒரு பீமுடைய டெப்த் டைரக்ஷனில், அதோட திக்னஸ் டைரக்ஷனில் அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் சென்டர் மூவ் பண்ணும்போது அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் ஒய். அதோட பேர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். அந்த ஓவரால் டெப்த்து / 2 அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இதை ஒரு டயல் கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்குலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் ஒரு டயல் கேஜ். அந்த டயல் கேஜுக்கு லீஸ்ட் கவுண்ட், மினிமல் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை தட் டயல் கேஜ், அதோட வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து எல்லாமே இந்த அப்சர்வேஷன்ஸ் எழுதிக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகிறதுக்கப்புறம் நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ண போகிறோம்னா நம்ம டேபிளேஷன் பார்த்துருவோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் நமக்கு தேவை அந்த பீமுக்கு, அண்ட் அதோடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அண்ட் ஃபைனலாக யங்ஸ் மாடுலஸ். இந்த 3 பேராமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த 3 பேராமீட்டருமே இஸ் த டைரக்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் பை த பீம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற லோடுக்கு அந்த மெட்டீரியல் அதோடைய ரெசிஸ்டன்ஸை காமிக்குது அப்படிங்கிறதுக்கு இது 3மே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், சரிங்களா? ஸோ அப்போ இது 3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் பீம், நமக்கு தேவையான பீம். மேபி இது மைல்ட் ஸ்டீல் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து 2 எண்டில் இருக்கிற சப்போர்ட், இது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் இது வந்து ஒரு சப்போர்ட். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள்,
நம்ம சென்டரில் தான் நம்ம வந்து பாயிண்ட் லோடு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த சென்டரில் லோடு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்க், இது ஆக்சுவலாக ஒரு டிஸ்க்கு கொஞ்சம் ஹேங் பண்ணிகிட்ருக்கும். இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்படி இருக்காது, தொங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லோடு ஆட் பண்ண போகிறோம். இந்த லோடுங்கிறது நம்ம பண்ண போகிறோம் இந்த 1 kg 2 kg நம்ம மளிகை கடையில் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வெயிட் லோடு தான். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் லோடு அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீம் அந்த பாயிண்டில் கீழே அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருமா, அந்த டிஃப்ளெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டயல் கேஜ் இருக்குது. ஸோ இந்த டயல் கேஜ் எப்படி ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயல் கேஜை அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்லேயே மூவ் பண்ணி இந்த இடத்துல இந்த டயல் கேஜோடைய இந்த ப்ளங்கர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல 0 அப்படிங்கிற பொசிஷனில் இங்கே செட் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த டயல் கேஜ் இந்த பக்கம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இந்த ப்ளங்கரை கொண்டு போய் இங்கே டச் பண்ணுற மாதிரி வைக்கணும். அட் த சேம் டைம் ரீடிங்கும் இந்த இடத்துல 0 வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அப்போது இதான் வந்து இனிஷியல். ஸோ அப்போ இனிஷியலாக இந்த ஹேங்கர் இருக்கும், இந்த ஹேங்கரில் லோடு எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் இந்த டயல் கேஜை கொண்டு போயிட்டு இங்கே ஜஸ்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இதில் ரீடிங் எதுவுமே இருக்காது, டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ கான்செப்ட் பாருங்கள், நான் லோட் ஆட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது டிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த டயல் கேஜுடைய ப்ளங்கர் அங்கே தானே இருக்குது. ஸோ அந்த ப்ளங்கர் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ அந்த ப்ளங்கர் கீழே இறங்கும்போது என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் அதுக்கேற்ற மாதிரி சம் ரீடிங்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அந்த ரீடிங்ஸை நம்ம நோட் பண்ணுவோம், அந்த ரீடிங்ஸை நோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போது இன்புட்டாக வந்து நம்ம லோடு கொடுக்க போகிறோம். 0.5 kgக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன், 1 kgக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன், 1.5 kgக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன், 2 kgக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜிக்கும் இதோடைய ரீடிங்கை நம்ம நோட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து வீடியோ அதுக்கு சரியாக அவைலபிளாக இல்லை. அகைன் இதை வச்சே நான் சொல்லிடுறேன், இந்த இமேஜஸ் சொல்லிடலாம். ஸோ நோ இஷ்யூஸ், சேம் தாப்பா. இதுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பர் வீடியோஸ் வந்து நமக்கு இல்லை, அவைலபிளாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நிறைய லோட்ஸ் நமக்கு இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து லோடு இங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பிளேட்டு மட்டும்தான் இருக்கும், ஒரு டிஸ்க் மாதிரி தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேபி ஒரு 1 kg, இது வந்து மேபி ஒரு 2 kg. இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லோடு வேணுமோ அத்தனை லோடு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அந்த இதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு லோடை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எம்டியாக இருக்கும். அந்த டைமில் இந்த டயல் கேஜ் இந்த மொத்த செட்டப்பையும் கொண்டு போயிட்டு ப்ராப்பராக அதுக்கு சென்டர்னால் அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இந்த இடத்துல ப்ராப்பராக சீட் ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ ஓகே, இப்போ அந்த டயல் கேஜ் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஹேங்கர் இஸ் ரெடி. நவ் நம்மளுடைய வேலை வந்து லோட் ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 kg ஆர் மேபி 0.5 kg உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மினிமல் லோடு இருக்கும் அந்த லோடு வந்து ஃபஸ்ட் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மினிமல் அமௌண்ட்டுக்கு இந்த பீம் சென்டரில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மினிமல் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரஸ்பாண்டிங்காக இந்த ப்ளங்கர் இங்கே இருக்கிற இந்த ப்ளங்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீடிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இது ரீடிங் 1. அகைன் இன்னொரு லோடு வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது என்னென்னா இப்போ அதிகமான டிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் க்ரியேட் ஆகும். அதுக்காக கரஸ்பாண்டிங்காக கொஞ்சம் ரீடிங் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அண்ட் அகைன் இது மாதிரி ஒரு லோடாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பண்ண உங்கள்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 4 to 5 ரீடிங்ஸுக்கு வந்து நம்ம லோட் ஸ்டாக் பண்ணி அதுக்கான டிஃப்ளெக்ஷன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து இவ்வளோ தான். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய டேபிளேஷன்ஸ்க்கு போக போகிறோம். இதோட டேபிளேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு ரெண்டு வேல்யூ தான் தெரியும். ஒன்று லோட் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸோ லோடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேஜியில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம நியூட்டன் நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த கேஜியில் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் 0.5 kg, 1 kg, 1.5, 2.5 அப்படின்ட்டு அதை கரஸ்பாண்டிங் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும். இன்ட்டு 9.81 போட்டிங்கன்னா அது நியூட்டனாக மாறிடும். ஸோ அப்போது இந்த காலம் ஓகே. நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும், டயல் கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை டிவிஷன்ஸ் கிராஸ் ஆகிருக்குன்னா கிடைக்குமே தவிர இங்கே ஆக்சுவலாக எம்எம்மில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ டயல் கேஜோடைய உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டயல் கேஜில் ஒரு 1 டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு அது மூவ் ஆகுதுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இவ்வளோ ப்ளங்கர் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ப்ளங்கருடைய லீனியர் வேல்யூ வந்து இந்த இடத்துல ரொட்டேஷனல் டிவிஷன்ஸாக அது வந்து மாற்றுது. ஸோ அப்போது இந்த இதுக்கும் அதுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஒரு ரீடிங் கிடைக்குதோ இன்ட்டு அதோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூங்கிறது டேரெக்டாக டயல் கேஜோடைய நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எழுதக்கூடாது. அந்த டிவிஷன்ஸ் இன்ட்டு அதோடைய லீஸ்ட் கவுண்ட் இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கான டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஓகே, இதுவும் ஓகே.
ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பெண்டிங் மூமெண்ட், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட், இதோட ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ M is equal to W into L divided by 4. ஸோ இந்த இடத்துல W அப்படிங்கிறது லோட் இன் நியூட்டன் அண்ட் இதோடைய வேல்யூ நமக்கு இங்கே தெரியும். ஸோ இது வந்து எடுத்து வைக்கலாம். அண்ட் எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி ஒர்க் பீஸ் ஆர் பீம், அந்த கிவன் பீமுடைய லென்த் அதுவும் நமக்கு தெரியும், டிவைடட் பை 4. இதை போடும்போது உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட்டுக்கான வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா இதுவும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஆக்சுவலாக எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் டெரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அந்த ஃபார்முலாஸ் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இங்கே லேபில் நம்ம திருப்பி தேரியை டிஸ்கஸ் பண்ணி டெரைவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு MY டிவைட் பை IB. ஸோ M அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து பெண்டிங் மூமெண்ட், அதை ப்ரீவியஸ் காலமில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் Y அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் நான் முன்னாடி பார்த்துருக்கு D/2, அதாவது அதோட டெப்த்து டிவைடட் பை 2, அதுதான் இந்த ஒய்ங்கிற வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஐபிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், B into D³ டிவைடட் பை 12. அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம அப்சர்வேஷன், இந்த ஒய் வேல்யூ சரி, இந்த IB வேல்யூ சரி, நம்ம அப்சர்வேஷனே எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ கேன் கெட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஃபைனலாக யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா E is equal to WL³ டிவைடட் பை 48 டெல்டா இன்ட்டு IB. இதில் Wங்கிறது லோட் இன் நியூட்டன், இது நமக்கு இங்கேயே தெரியும். Lங்கிறது லென்த் ஆஃப் த பீம், அதுவும் நமக்கு தெரியும். அண்ட் டெல்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் இன் எம்மும், அதுவும் நமக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக ஐபிங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் லோடுக்கும் ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அது எல்லாத்தோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ பாருங்கள். ஸோ ரிசல்ட்டில் இங்கே யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது ஆவரேஜ் வேல்யூ அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அதோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா deflection test on simply supported beam. So given material may be sometimes mild steel or sometimes aluminum இருக்கலாம். ப்ரொசீஜர் சேம் தான். ஸோ ஐ திங்க் இது வந்து சிம்பிள் கேல்குலேஷன் தான் இதில் மேஜர் பார்ட், ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிறது மைனர் பார்ட்டு தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் பெருசாக ஒரு ஒர்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக பர்சனலாக கேட்கலாம். ஸோ தேங்க்யூ.